பக்தி கிளிட்ஸ் நேயர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு பிறக்க போற 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போகுது அப்படின்றத பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 வருடத்திலே யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி கடகராசி நேயர்களுக்கு நான் சொல்லி வருவது பொது பலன்கள் தான். அவரவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எனக்கு தந்தீர்களானால் அதை ஆய்ந்த என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் பார்த்து உங்களுக்கு தகுந்த பலனை கூறி உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்க செய்ய முடியும் என்று சொல்லி, அதற்கு கீழே காணும் என்னுடைய கைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அடுத்த அந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீர்களானால் இந்த 2026 வருடம் நான் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு கூறும் அறிவுரை, பூத்த மரம் காய்க்கும். இதற்கு என்ன அர்த்தம்? பூத்த மரம் காய்க்கும், பூத்துட்டா பூ வந்துட்டா காய் கண்டிப்பா காய்ச்சும். அதனால பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுது. அதனால் 2026 வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல வசதிகள் தேடி வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை செய்யும் வருடமாக தான் இந்த 2026 இருக்க போயிடும். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் வட ஆரம்பத்திலே உத்தியோகத்தை இழந்தவர்கள், தொழில் வியாபாரத்திலிருந்து விலகி வந்தவர்கள், அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு நல்ல உத்தியோகம் அமையும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பயணங்கள் தொடர்ந்து இருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக நன்மையை பெறுவார்கள். குடும்பத்திலே நல்ல சூழ்நிலை நிலவும், ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருப்பார்கள். கண்டிப்பாக நட்பு உறவினர் வகையிலே நன்மையே நடக்கப் போகிறது. எல்லா வகையிலும் உதவி பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லையோ சொந்தக்காரங்களையோ நல்ல நன்மை யாரும் தருவோம், அவங்க உதவி பண்ணாமல் இருப்பாங்க, நீங்களும் அவங்களை கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த வருடத்திலே அவர்கள் நட்பு பாராட்டி வருவார்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள், அதுக்கு கைமாறி எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படித்தான் இந்த சம்பவம் நிகழப் போகிறது. அதுதான் ஆரம்பத்திலே பிரபஞ்சம் கொடுக்க போயிருன்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள், இரக்க சிந்தனை உடையவர்கள், அன்பை ஆராதிப்பவர்கள், தெய்வ வழிபாட்டை விரும்பி ஏற்பவர்கள். அப்படி என்றால் நீங்கள் தொடர்ந்த தெய்வ வழிபாடு இருக்க வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தியாகவும் இருந்தாலும் உபாசனை மேற்கொள்ள வேண்டும். தியானம், தவம், ஜபம் என்ற முறையில் இருக்க வேண்டும். இப்படியே இருந்து வந்தீங்களால் நல்ல பலன்கள் தான் ஏற்பட போகிறது. உங்களுக்கு இதுவரை பெற்றிருந்த கெட்ட பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பெயர் ஏற்படும், வழக்குகள் ஜெயமாகும், கடன்கள் குறையும் அல்லது தீர்ந்துவிடும், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் புதியதொரு மாற்றமாக இருக்கும். கடகராசி சேர்ந்த அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு எக்காலத்திலும் இல்லாத முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அந்த முன்னேற்றம்
பெரிய முன்னேற்றமாக இருக்க போகிறது. எப்படி இருந்தான் இப்போ இவ்வளவு பெருசா வந்துட்டான், நினைச்சே பார்க்க முடியலையே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வளர்ச்சி அமைய போகிறது. இருந்தாலும் பெண் வழி தொடர்பால் பிரச்சனை வரும், உடல்நிலை சற்று மந்தப்படும், அவ்வப்பொழுது உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வர வேண்டும். உங்களுக்கு பெரியோர்கள் நேசம், புதிய மனிதன் தொடர்பு, நட்புகள் பெருகி வரும். இதுவரை உங்களை விட்டு விலகி சென்ற பழைய நட்புகள் எல்லாம் மீண்டும் வந்து இணைவார்கள், நற்பலனை கொடுப்பார்கள். அவர்களும் பலனடைவார்கள், உங்களுக்கும் பலன்களை கொடுப்பார்கள். இப்படிதான் இருக்க போகுது. தொடர் வெற்றி கிடைக்கும், தொடர் பயணங்கள் நடந்தபடி இருக்கும். புது புது அத்தியாயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்படும். இவ்வாறாக தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகிறது. எப்படி ஒரு கல்லை செதுக்கி தெய்வ சிலையாக சிற்பி மாற்றுகிறானோ, அவ்வாறுதான் இந்த 2026 உங்களை விதி என்ற சிற்பி உங்களை செதுக்கி பலரும் போற்றத்தக்க வகையிலே அமைக்கவிருக்கிறது. நீங்கள் செய்யும் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு, முக்கியமாக பௌர்ணமி தினங்களே அபரீதமான வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தெய்வத்தின் நினைவாக இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் கடைபிடிப்பது நன்று. அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் யோசித்து செயல்பட வேண்டும். இப்படி நடந்து கொண்டீர்களானால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது திருநங்கைகளுக்கு அவர்கள் தேவைக்கேற்ப தான தர்மம் செய்து வரலாம். ஏழை எளிய பெண்களுக்கு தான தர்மம் செய்து வரலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும். உங்களால் முடிந்த உதவியை செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த 2026 வருடம் நல்லதை மட்டுமே தர காத்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கள். உடனே சோர்ந்து விடாதீர்கள், தயக்கம் காட்டாதீர்கள், சுறுசுறுப்புடன் இருங்கள். ஓடோடி உங்கள் பணியை ஆற்றுங்கள். இப்படி செய்து வந்தீர்களானால் உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 இடத்திலே உங்களுக்கு 83%, 100% அளித்திருக்கிறேன். நற்பலன்கள் கிடைக்கும் என்று அதை பயன்படுத்தி நல்வாழ்வு என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க, நல்லா இல்ல. அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள், எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு, உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் பாக்கிய சனியா இருக்கார். பாக்கிய சனி ஏதோ ஒரு விதத்துல பாக்கியம், அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. கவலையே பட வேண்டாம். அஷ்டமத்து சனியா இருந்து வெற்றி செஞ்சாரு, பாக்கிய சனியா மாறி இது வரைக்கும் எந்த பாக்கியமும் கொடுக்கலையேமா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பாக்கிய சனியா மாறினாரு. நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. சனி மந்தன்க, நிதானமா தான் கொடுப்பான், நிதானமா கொடுப்பான், ஆனா கண்டிப்பா கொடுப்பான், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஷ்டமஸ்தான ராகு, 8ல ராகு. பொதுவா 8ல ராகு இருக்கு அப்படின்னா பயப்படுவாங்க. பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. குரு பார்வை இருக்கு, திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேது.
பெருசா யார்கிட்டயும் எனக்கு நிறைய பேசுறதுக்கு பிடிக்கலைங்க. நான் எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா உருகி உருகி உறவா பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. தனியா இருந்தா நல்லா இருக்கு, தனிமை எனக்கு இனிமையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். குடும்பத்தோடவே இருந்தாலும் குடும்பத்தை விட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இது நல்லதா? பெரிய விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து செலவு பண்றது அப்படின்றது கம்மியாயிடும். அதுவும் நல்லதுதான், கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டு கரன்சிஸ கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க, குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு. நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க, வீட்டுக்கு ஏதாவது சுப செலவு அப்படின்றது செய்வீங்க. அப்படின்னா என்ன? வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போடலாம், ஒரு ஏசி வாங்கி போடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி எங்க வீட்டுல இருக்குமா. கார் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து 2 வீலர் வாங்கலாம். இதுவும் ஆல்ரெடி எங்க வீட்டுல இருக்குமா. ஒரு புது வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அதெல்லாமும் இருக்குமா. புது வீடு, இன்னொரு வீடு 2வது வாங்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்குங்க. இப்ப கடகராசி அன்பர்களுக்கு பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா, பிற்பகுதியில வந்து பாருங்க, 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் அதே பாக்கிய சனியா தான் இருக்காரு. பாக்கிய சனி மேல குருனோட உச்ச பார்வை. குருனோட உச்ச பார்வை இருக்கிறதுனால பாக்கிய சனி அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் சட்டு சட்டு சட்டுன்னு ஃபாஸ்டா கொடுக்க போறாரு. கொடுக்க அவர் ரெடி, யூட்டிலைஸ் பண்ண நீங்க ரெடி அப்படின்னா நல்லதுங்க. அதே மாதிரி ராகு பகவான் 8ஆம் பாவம், குருனோட பார்வை இல்லை. அஷ்டம ராகு குருனோட பார்வை இல்லை. அப்ப கடகராசி என்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, ஹிடன் லைஃப் இருக்கு, சீக்ரெட்டான ஒரு வாழ்க்கை இருக்கு, மறைமுகமான சில ரகசியங்கள் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, லவ் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னம்மா நீங்க நாங்க கடகம் எங்களை போய் அப்படி சொல்றீங்களேம்மா, நாங்க வந்து வெத்து காகித மாதிரி. இது வந்து பாருங்க, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களுக்கு கிடையாது. இந்த வரிகள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வயிறு சார்ந்த உபாதைகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றம் கிடையாது. குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 1ஆம் பாவம், சுயஸ்தானத்துல குரு. சுயஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது தேவையில்லாத சேர்க்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி என்னை நான் பதப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்ன நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாம். சோ தேவையில்லாத சவகாசம், சேர்க்கையில மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுயஸ்தானத்தை உட்காந்து குரு பகவான் உச்ச பார்வையா 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா வரத்துக்கான பிராப்தம். கலத்திரஸ்தானத்துல பார்க்கிறார். கடகராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரோடும் பிசினஸ் பார்ட்னரோடும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க. ஆக கடகராசி அன்பர்கள், எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு. முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். சரிங்க, டோட்டலா எங்களுக்கு எவ்வளவுதாங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 70% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும், என்னுடைய விஷ்ணுமாயனும், என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில்
சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது. சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்கள ஆண்டாக செவ்வாயின் ஆண்டாகத்தான் பார்த்தோம். அதே நேரத்துல புரிந்து கொள்வதில் சில குழப்பங்கள், வாழ்க்கையிலும் மட்டும் சரி தொழிலையும் சரி புரிந்து கொள்ள முடியாமல் சில குழப்பங்களை சந்தித்தீர்கள். நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட நிலை போக பிறர் உங்களை புரிந்து கொள்வதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தானே. ஆனா 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் ராஜா ஆண்டு என்று சொல்வேன். குருவினுடைய ஆண்டாகத்தான் சொல்வேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரமாக இருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய மத்தியம பகுதியில குரு பகவான் பயிற்சியாகி விடுவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாகத்தான் சிலருக்கு இருக்கின்றார்கள். அந்த வகையில் குருவினுடைய எந்த விதமான பலனையும் பெற முடியாத ஒரு காலகட்டம் தான் என்னுடைய அனுபவத்துல வருகின்ற காலம். இந்த ஒரு 6 மாத காலம் நீங்க கொஞ்சம் பொறுமையே நிதானமா இருந்து விட்டால் மனதுல மட்டும் அமைதி மட்டுமல்ல எவ்வாறு கிடைக்கும். குடும்பத்துல மனதிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிம்மதி இல்லாமல் தவித்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம். கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம், கடகராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் சரி பிரச்சனைகளும் சரி படிப்படியாக குறைந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவின் துணையோடு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். தொட்டது துலங்கும். நீங்கள் எடுத்து வைத்த காரியத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகளை சந்தித்தீர்கள் அல்லவா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த அந்யோன்யம் சொல்வாங்க, உறவு என்று சொல்வார்கள். உறவை பிரிந்து வாழ்ந்த காலம் போய் உறவோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த 2026ஆம் ஆண்டாகத்தான் அமைகின்றது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டிற்கும் பலம் தரக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, நிலவிய குழப்பங்கள், சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. அனுபவத்துல கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. சில இழப்புகள், அதாவது அந்த அந்யோன்யம் சொல்வாங்க, கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். திருமணத்திற்கு முன் கவனமாக தேர்ந்தெடுங்கள். நல்ல முறையில் அந்த வாழ்வு அமைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவன் முறையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயின் ஆண்டாக இருந்த கடந்த ஆண்டு இப்ப குருவினுடைய ஆண்டாக இருப்பதனால குழப்பம் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். அதே நேரம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா தெய்வ பலம் கண்டிப்பா வேணுங்க. தெய்வ பலம் ஒன்றே நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியது. அந்த வகையில யாரு நல்லவன் யாரு கெட்டவன் என புரியாத ஒரு புதிதாக கடந்த ஆண்டு முடிந்தது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டு. வாழ்வு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை இந்த வருடத்தினுடைய மத்திய பகுதியில் உங்களை கடத்தி செல்வார், நடத்தி செல்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கிறது. அஷ்டம சனியாக இருக்கின்றது என்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையை குரு பகவான் பார்த்துக் கொள்வார். இந்த ஆண்டு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கின்ற பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக அமையும். அதே நேரம் தெய்வ பலம் என்று சொல்வேன். இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு செய்வது சிறப்பு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் கடந்த ஆண்டு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நரசிம்மர் ஒருவரே சற்று துணை நிற்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிந்தால் ஒவ்வொரு வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேக்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்களானால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். பக்தி கிளிட்ஸ் சேனலுக்கு வணக்கத்தோடு கடகத்தை பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே கடகத்திற்கு கடந்த நாட்கள் கடைந்தெடுத்த நாட்கள்
இன்பமும் துன்பமும் துயரமும் எல்லாமே கலந்த கலவையாக இருந்தது. இப்போது ஒரு புனிதத்தன்மையை அடைய போகின்றது. இப்போது ஒரு புனிதத்தன்மையை அடைய போகின்றது. தயவு செய்து நேயர்கள், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்க ஜாதகத்துல என்ன லக்கணம், உங்க ஜாதகத்துல என்ன ராசி, கடகராசி, பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போ 9 நட்சத்திரம் முடியுது பாருங்க. நட்சத்திரம் தான் பேசும். எத்தனை தடவை சொன்னாலும் ப்ரிடிக்ஷன் நட்சத்திரத்தை சொல்லாம இருக்கக்கூடாது. நட்சத்திரத்தை சொன்னா திட்டுங்க. ஜாதகத்துல பொய்யா சொல்ற, அதான் சொல்ற அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது கமெண்ட்ஸ். அதனால தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல கடக லக்கணம் கடகராசி, அதே சமயத்துல மேஷ லக்கணம் கடகராசி, விருச்சிக லக்கணம் கடகராசி, மிதுன லக்கணம் கடகராசியா இருந்தா பரவாயில்லை. அதே மாதிரி மீன லக்கணம் கடகராசி பரவாயில்லை. ஆனா கடகத்துக்கு மகரமும் கும்பமும் கும்பத்தையாவது நம்ம எடுத்துக்கணும், கடகத்தை எடுக்கவே முடியாது. எதிரிடை, ஒன்றோடு ஒன்று எதிரிடை. இது சொல்றது அது கேட்காது, அது சொல்றது இது கேட்காது. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஆராய்ச்சி அறிவுக்கும் தாய் நாட்டுக்கும் தாய்மொழி பற்று, தாய் நாட்டு பற்று. பற்று என்பது என்ன? பாசம். பற்று என்பது என்ன? பாசம். எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துரும், எல்லாத்தையும் இழக்கக்கூடியது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உயிரை கொடுப்பவன் கடகம், உயிரை எடுப்பவன் கடகம். நல்ல பழக்கங்கள், நல்ல நண்பர்கள் ஒரு மனிதனை புனிதமாக்கும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. ஆனா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். ரொம்ப கட்டுங்கிற ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடி நம்ம எடுத்துடலாம். அப்படிப்பட்ட கடகத்துக்கு புனிதமான ஏகாதிபத்தியமான ஆண்டு. இந்த ஆண்டு ஏகாதிபத்தியமான ஆண்டாக மாறும். அரசியல்னாலும் சரி, நிர்வாகம்னாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸ்னாலும் சரி, இல்லை நீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள்னாலும் சரி, வைத்திய பொருள், வைத்தியம், சித்த வைத்தியம்னாலும் சரி, உங்க ராசிக்கு உரிய தொழில், உங்க நட்சத்திரத்துக்கு அடிப்படையான தொழில், இது எல்லாம் செய்யும் பொழுது கடந்த காலத்தில் உள்ள கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தவறுபடியாக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உத்வேகமும் உற்சாகமும் ஆண்டாக 2026 கடகத்திற்கு உண்டு. அடிச்சு சொல்லலாம். ஏன்னா கடகத்துக்கு 2 சிம்மத்துக்கு வர்றார், உங்க வீட்டுக்கு உச்சத்துல வர்றார், உங்க ராசிக்கு குரு 3 இடத்துலயும் உங்களுக்கு பயணம் செய்கிறார். அப்ப 3 இடத்துல பயணம் செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக கடகத்திற்கு, அதாவது மிதுனத்திலிருந்து 7ஆம் பறவை பார்க்கிறார். அப்ப மிதுனத்திலிருந்து 7ஆம் பறவை ஜென்மத்திலிருந்து 7ஆம் பறவை பார்க்கிறார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்க ராசிக்கு வந்த பிறகு என்ன பண்றாரு? கண்டிப்பா மகரத்தை 7ஆம் பறவை பார்க்கிறார். அப்ப அடுத்து வரும்போது சிம்மத்துக்கு வரும்போது மீனத்தை பார்க்கிறார். அப்ப கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே அவர் கவர் ஆயிடுறாரு. அப்ப எல்லா ராசியில எல்லா நட்சத்திரமும் அதுல கவர் ஆயிருது. 27 நட்சத்திரத்துக்கு ஒரு 15 நட்சத்திரம், 4 3 12 15 நட்சத்திரம் கவர் ஆயிருது. அப்ப என்ன ஆகுது? இந்த 2026 ஆண்டு சுவிட்சமான ஆண்டு. இந்த 2026 ஆண்டு மிக மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த 2026 ஆண்டு கிட்டத்தட்ட அந்த சனீஸ்வரனுடைய சம்பந்தம், அந்த ராகு கேதுகள் சம்பந்தம் இல்லாத ராசிகளை தவிர்த்து எல்லாருக்குமே உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வாழ்க்கையில் செழிப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026. ஆக கடகத்திற்கு மேற்கொண்ட தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உடல் ரீதியாக தாய் வைத்தியம், தாய்க்கு மருத்துவம், தனக்கு மருத்துவம், பிறரிடம் கவனமாக இருப்பது, பிடிவாதத்தை தவிர்ப்பது, பிறரிடம் கவனமாக இருப்பது, பிடிவாதத்தை தவிர்ப்பது, இது ரொம்ப முக்கியம். மங்களகரமான காரியங்கள், குடும்பத்துல குழந்தை வரமானாலும் சரி, கல்யாண வரமானாலும் சரி, பட்டம் பதவி ஆனாலும் சரி, ஆராய்ச்சி அறிவினாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டு 2026 கடகத்திற்கு.
எல்லா 12 ராசிக்கும் ஒவ்வொரு சீசன் மாதிரி தான். அஷ்டமத்துல கொஞ்சம் கஷ்டமா பட்டீங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பான ஆண்டாக, வளமான ஆண்டாக, வாழ்வை கொடுக்கும், வாழ்வை உயர்த்தும். அதற்கு வழிபட வேண்டியது புனர்பூசம் குரு வழிபாடு, அச்சோ 10, அதிசய 10, அருள் 10, அற்புத 10, அன்னை 10, ஆசை 10, உயிருண்ணி 10, கண்ட 10. பார்த்தீங்களா? அந்த குரு யாரு? திருவாசகத்தை கொடுத்த குருநாதன் மாணிக்கவாச சுவாமியை பாதம் போற்றுவோம். புனர்பூசம், பூசம் அவரும் குருதான். சுப்பிரமணிய சுவாமியும் குருதான். சுவாமி மலையில் இருப்பவரும் குருதான். சண்முக ஜெயந்திநாதரும் குருவை தரிசனம் பண்ணுவோம். ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. பழனிமதிக்கு போயிட்டு வாங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அன்னை வாராகி, ஓம் குண்டலினி பிரவசினி சண்டமண்டலி விநாசினி பண்டிதிஸ் மனோமணி வாராகி நமஸ்துதி. அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரிதர்ஷினி இஷ்டகாம பிரதானி வாராகி நமஸ்துதி. வாராகி வழிபாடு ஆயில்யத்துக்கு உரியவர். ஆயில்யத்து ஜெயந்தி ஜென்மத்துக்கு உரியவர். அவரை பாராயணம் பண்ணுவான். அவரை திருவடிய வனம். பஞ்சமி திதியா வாழ்புரிய தேவை கவலையே படாது. அந்த தாயார் தரிசனம் பண்ணுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரதர்சனம், 16 பிரதர்சனம். வெற்றி உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி விழாவாக கொண்டாடும். கடக ராசிக்கு 55%. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 ஹெட்டிங் அப்படின்னு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறான்னா, வாழ்க்கையில் நல்ல விதமான வளர்ச்சிகள் ஏற்படும், நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான வருடமாக இந்த 2026 எடுத்துக்கலாம். பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள இருக்க போராட்டத்தோட அளவு மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு தான் நம்ம 7.5 சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிகமா 7.5 சந்திச்சது யாருன்னா நம்ம கடகராசிக்காரங்க தான். அவ்வளவு தூரம் எல்லா உறவுகளிடம், எல்லா விதமான விஷயங்களிலும் எல்லா விதமான 7.5 சந்திச்சு முடிச்சிட்டீங்க. கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குற நம்மளுடைய அன்பு நேர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயா நீ என்னன்னா சொல்லிட்டு போங்க தம்பி, என்னன்னா சொல்லிட்டு போங்க. பெரியவங்களாம் தம்பி தான் சொல்றாங்க. ஸோ என்னன்னா சொல்லிட்டு போங்க ஐயா, ஆனா எங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கோம்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய உறவுகள் கூட எங்களை அதிகமா ஏமாத்தும் போதுதான் இந்த வாழ்க்கை ஏன் வாழ்றோன்னு கூட நினைக்க கூட எங்களுக்கு அதிகமா மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கமெண்ட்ஸ்ல கொடுக்குற நம்மளுடைய நேயர்களுடைய கருத்து. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதகம் பார்க்குறவங்க, ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்குறவங்க, ஸோ வெளிநாட்டுல இருந்து ஜாதகம் பார்க்குற கடகராசிக்காரங்க கூட இதுதான் சொல்றாங்க. அப்ப இந்த மனம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா போராட்டத்தை சந்திக்கிறதுல கடகராசிக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த நிலை மாறுமா? ஒரு நல்ல விதமான வளர்ச்சிகள் ஏற்படுமான உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் கடகராசி என்பர்கள்ல யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், வெளி ஊர் பயணம் மேற்கொள்ளணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அல்லது வெளிநாட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டியாக, ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அன்பை கொடுத்துட்டோம், அந்த அன்பு திரும்ப வரும்போது உண்மையான அன்பா வருதா போலியான அன்பா வருதாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத பெரிய போராட்டம். நம்ம கிட்ட வச்சிருக்க பாசத்தை இவங்க காசுக்காக வச்சிருக்காங்களா, இல்ல தன்னோட தேவைக்காக வச்சிருக்காங்களா
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்களையும் நீங்க யாரை உண்மையா நம்புறீங்களோ அவங்களாம் விட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம். ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வருஷம் டெஃபினட்டா காலியாக போகுது. நீங்களா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லாத வருடம் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு உறுதியா கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். கவலையே படாது. ஏன்னா நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சவங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு வருடம். அதே போல கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மை உறுதியாக கிரகங்கள் ரீதியாக உண்டு. கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஜூன் மாசத்துக்கு மேல உண்டு. இது 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் அல்லது 3வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் உறுதியாக பொருந்தும். அதே போல கடகராசி நேர்கள்ல யாரெல்லாம் தன்னுடைய குழந்தை தன்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க, நான் என் குழந்தைய அவ்வளவு அற்புதமா பாக்குறேன், என் குழந்தை மேலதான் நான் உயிரே வச்சிருக்கேன், ஆனா என் குழந்தைகள் என்னை கொஞ்சம் கூட மதிக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்முடைய தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது தாயாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்க குழந்தைகள் இனிமே புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய உண்மையான ரியாலிட்டி பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பு காட்டுவதற்கான பாக்கியம் உண்டு. கடகராசி நண்பர்கள்ல யாரெல்லாம் ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பாக்குறீங்கன்னா அல்லது இன்புட் பிசினஸ் பாக்குறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல லாபம். ஓகேவா? நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியா நீங்க சந்திப்பீங்க. அதே போல நாங்க தனியார் துறையில வேலை பார்க்குறோங்க, எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காங்க. நான் என் கம்பெனிக்கு கொடுத்த டயத்தை விட அதிகமான நேரம் செலவழிச்சு வேலை பார்க்குறேன், ஆனா வேலையே பார்க்காதவனுக்கு அங்கீகாரம் கொடுக்காங்க, வேலை பார்க்குற எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படுவதாக இருந்தால் இந்த 2026ல உண்மையான நேர்மையான வேலை பார்க்குற உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. அதே போல கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு அற்புதமா இருக்கு. கிட்டத்தட்ட கடகராசி என்பர்கள் ஜனவரி முதல் ஜூன் மாசம் வரையும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனையை முடிச்சிருங்க. அதை முடிக்கணும்னு காலையில இருந்து நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் வரையும் என்ன பண்ணுங்கன்னா பர்ஃபெக்டா முடிவு எடுத்துக்கோங்க. கடனை அடைப்பதற்கான முதல் பங்கு அதை மட்டும் தான் யோசிப்பேன், இனிமே கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறதையும் நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ கடன் சுமையிலிருந்து மீண்டுருவீங்க. போட்டி எந்த போட்டியா இருந்தாலும் கடகராசி என்பவர்கள் இந்த 2026ல கலந்துக்கலாம். உறுதியாக போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஜூன் மாசத்துக்குள்ள நீங்க படிப்புல போட்டி வச்சாலும் சரி, எலெக்ஷன்ல போட்டி வச்சாலும் சரி, அல்லது உங்களுடைய விளையாட்டுத்துறையில போட்டி வச்சாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, தொழில் போட்டி, எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்று முதன்மையானவராக வருவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி நம்ம மிதுன ராசி சொன்னோமோ அதே மாதிரிதான் கடகராசி என்பவர்களுடைய பார்ட்னர் ரியாலிட்டியா உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அதிசயம். ஏன்னா இங்க சந்திரன், அங்க சனி. அப்ப மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் கடகராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய பார்ட்னர்கிட்ட எப்படியாச்சும் மனசுக்குள்ள உள்ள விஷயத்த வெளியே சொல்லிடலாம். ஏங்க நான் இதை எதிர்பார்க்கிறேன், இப்படிலாம் வான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய எந்த ஆசைகளையும் எந்த விஷயங்களையும் உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. இதனாலேயே நிறைய மனசுக்குள்ள அழுத்தத்தை வச்சு 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 உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதான்னு நீங்க எதிர்பார்க்கீங்கல்ல, உறுதியாக இந்த கிரகங்கள், இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த 2026ல உங்களுடைய பார்ட்னர் உங்க மீது முழுமையான அன்பு, முழுமையான பாசம், முழுமையான புரிதலுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும். அதே போல நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு இந்த 2026ல தான்
மனசுல உள்ள அத்தனை விதமான நல்ல விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். பெண்களுக்கு ஒரு முதன்மையான வருடம்னு சொல்லலாம். நீங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசம் காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, ஓகேவா, திருமண வயதில் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, ஸோ அனைவருக்குமே கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் 2026 டிசம்பருக்குள்ள சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வீடு கட்ட முயற்சி எடுக்கிறதா இருந்தால் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும், திருமணம் முடிக்கிறது அதே போல வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய விஷயங்கள் எது செய்வதாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே செய்வது கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போது. போட்டிகள் விலகி பொறாமைகள் விலகி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கடகராசி என்பவர்கள் இந்த 2026 உறுதியா தொடங்கலாம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மற்றவர்கள் பிரச்சனையை உங்க மனசுக்குள்ள கொண்டே போகாதீங்க. இந்த அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனை, தங்கச்சிக்கு பிரச்சனை, உறவுகளுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அப்படியே வாசப்படி வெளியே வச்சிருங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது நீங்களா போகும். உங்களுக்காக, உங்களை நம்பி வாழ்கின்ற உங்களுடைய உறவுகளுக்காக, அதாவது உறவுனா அம்மா அப்பா அல்லது உங்களுடைய கணவன் மனைவி, உங்க குழந்தைகள், இவங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராகும். மற்றவர்களுக்காக இன்னும் வாழ்ந்தால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பிரச்சனையை சந்திக்கணும். ஸோ இதுல கவனமா இருங்க. அதே போல உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, ஓகேவா. அதே போல உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள், உண்மைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படைய யாட்டி சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மனசு விட்டு பேசுவீங்க. ரியாலிட்டியா என்ன இருக்கோ, தன்னுடைய வாழ்க்கை என்ன கஷ்டம் இருக்கோ அதை வெளிப்படையா நீங்க பக்கத்துல உங்கள்கிட்ட சொல்லுவீங்க. அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த இடமா இருந்தாலும் சரி, இல்ல நட்புகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்டனாலும் நீங்க வெளிப்படையா உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையா சொல்லுவீங்க. அதுல என்ன விஷயங்கள்ல எப்படி பயன்படுத்தி உங்களை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம் சொல்லி வெளியே தவறா பயன்படுத்திடுவாங்க. அல்லது உங்க குடும்ப உறவுகளை சின்னாபின்னமாக்கக்கூடிய தன்மையை செயல்படுத்திடுவாங்க. ஸோ நீங்க யாரையும் நம்பி உங்களுடைய குடும்ப ரகசியங்களை, குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த 2026. ஓகேவா. ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் பணம் கொடுக்கல் வாங்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கடகராசிக்காரங்க மேக்சிமம் தலையிடக்கூடாது. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவதா இருந்தால் எப்பொழுதுமே போடாது. நீங்க எப்ப லாக் ஆவீங்கன்னா, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது மூலமாக தான் நிறைய லாக் ஆவீங்க. ஸோ கவனமா இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் புதன் திக்பலம் இருக்காரு பொதுவாகவே. ஸோ அப்ப கடகராசிக்காரங்க இதுல எல்லாம் கவனமா இருந்தா உறுதியா 2026 நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு நல்ல விதமான வளர்ச்சிகளை, நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ஸ் போடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த 2026 நம்முடைய கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கரெக்டா நீங்க திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த 2ல எந்த கிழமைனாலும் நீங்க போகலாம், அல்லது 2 கிழமையும் போகலாம். ஓகேவா. ஸோ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் முழுமையாக எதிர்பார்த்த மாதிரி அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும், உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே.
அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டிற்கான பலன். கடக ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. கடக ராசியுடைய கிரக நிலைகள் 2இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அடுத்து கடக ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார், 9இல் சனி. கடகராசி கொண்டவர்களில் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த விபரீத ராஜயோகம் என்று சொல்கிறோம். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது 12இல் குரு இருப்பதால். கடகராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறது. உங்கள் நிதி நிலை மேம்படும். பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொண்டு வரும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். உயர் பதவிகள் பெறும் வாய்ப்புகள் உண்டு. இதுவரை தரங்களான உயர் பதவிகள் தற்சமயம் தாராளமாக கிடைக்கும். குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள், உணவகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை இந்த விபரீத ராஜயோகம் தங்களுக்கு கொடுக்கிறது. நிலம் சார்ந்த முதலீடுகள் தங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு அபரிமிதமான பல வரவுகள் உண்டு. ஒரு சிறப்பான காலத்தை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். திருமணம் முடித்த கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பான அனுபவத்தை அளிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும். இதுவரை தடங்கலான குழந்தை பாக்கியம் நல்ல வகையில் கிடைக்கும். பெண்களுக்கு சுக பிரசவம் நடைபெறும். அரசியலில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவி காணும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை முதல் 3 மாதங்களுக்கு சண்டை சச்சரவுகள். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கடகராசியில் குரு பகவான் உச்சம் அடைவதால் ஓரளவு நன்மை. அனாவசிய செலவுகள் மட்டுப்படும். எதிர்பாராத செலவுகளினால் அவஸ்தைப்பட்டீர்கள். அனைத்து நிலைமைகளும் மாறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு உண்டாகும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் லாபம் பெறுவீர். பார்ட்னர்ஸ் அனைத்தும் விதமான ஒத்துழைப்பு கொடுப்பர். வியாபாரத்தில் லாபம் பெறுவீர். ஆரோக்கியத்தில் முதல் 3 மாதங்களுக்கு தான் பாதிப்பு. அதன் பிறகு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கடகத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள், கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அரசியலில் நன்மை பெறுவீர். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு நன்மை. மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு பதவிகளுக்கு முயற்சி செய்யலாம். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை. விவசாயத்தில் தங்களுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். ஆக கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.